Hello viewers, welcome back to ROM Solution. Today நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Windows Tips and Tricks Part 3. Windows PCல வந்து Play Store யூஸ் பண்றது எப்படி? ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து bluestack.com போய்க்கோங்க. bluestack எமுலேட்டர் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த எமுலேட்டர் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா Play Store ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் கேம்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி உங்கள் பிசியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பிசியை கமெண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஷட் டவுன் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கு நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஷட் டவுன் /s டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக ஷட் டவுன் ஆயிரும். ஒய்ஃபை வந்து பாஸ்வேர்ட் என்டர் பண்ணாமலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கனெக்ட் பண்ண வைக்கலாம். ஸோ அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் மோடை எடுத்துக்கோங்க. நான் ஜியோ மோட எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து டீலிங் எந்த மாதிரி பிராண்ட்லாம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து WPS ஆப்ஷன் இருக்கணும். ஸோ WPS பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. எந்த மோடனும் சரி தான். நீங்கள் அந்த மோடத்தில் நீங்கள் WPS வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ செக் பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். கெட்டிங் செட்டிங்ஸ் ஃப்ரம் த ரூட்டர். ஸோ இந்த மாதிரி வியூ ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய விண்டோஸ் பிசி வந்து ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக லோட் ஆகுதா? ஸோ அந்த இஷ்யூ வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் சர்ச் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். CMD சர்ச் பண்ணுங்கள். கமாண்ட் ப்ராம்ப்ட் ரைட் கிளிக் பண்ணி ரெக்வஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து IP-config /release டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள். அடுத்த கமெண்ட் என்ன, IP-config /renew டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள். இப்போ செக் பண்ணி பாருங்கள், ப்ராப்ளம் வில் பி ஃபிக்ஸ்ட். உங்கள் லேப்டாப் பேட்டரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைன் ஆகுதா? ஸோ அதுக்கு வந்து ஒரு சில சொல்யூஷன்ஸ் இருக்குது. அதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சால்வ் ஆகும். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். பிரைட்னஸ் லெவல் வந்து கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. அதிகமாக இருந்தால் கூட பேட்டரி வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆக வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்களோட கீபோர்டோட பேக் லைட்ஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அதை டிசபிள் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் கீ ப்ளஸ் அந்த பேக் லைட் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிசபிள் ஆயிரும். முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்து 0% வர்ற வரைக்கும் சார்ஜ் போடாமல் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, சார்ஜ் எப்போவுமே போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு நீங்கள் வந்து தவிர்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பேட்டரியோட லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்கு நீங்கள் வந்து 20% வந்த அப்புறம் நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கோங்க. 100% வந்த அப்புறம் அன்பிளக் பண்ணிடுங்க. லேப்டாப் பேட்டரியோட லைஃப் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும்.